இந்த கஸ்டமரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இல்லைன்னா எனக்கு இந்த டேவே போகாது. நான் எப்படா இந்த வீடியோ போடுவேன், எப்படா இந்த கஸ்டமரை பற்றி சொல்லலான்னு தான் இருந்தேன். தப்பாலாம் எதுவும் சொல்லலை, ரொம்ப ஸ்வீட்டான கஸ்டமர் தான். இவங்களோட ஹியூஜ் ஆர்டர் அப்படியே பேக் பண்ணிக்கிட்டே நான் சொல்கிறது அப்படி கேட்டுங்க. இந்த கஸ்டமர் வந்து 99 ஹேம்பர் போட்டிருந்தோம் இல்லையா, அன்னைக்கு வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க 99 ஹேம்பர் வந்துட்டு 3 வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 3 ஹேம்பர்லேயுமே ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 900 கிட்டத்தட்ட வந்துச்சு. சரி 500க்கு மேலே பண்ணியிருந்தா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்டோம். நம்ம 99 ஆஃபர் வேறு அவங்களுக்கு தனியாக இருக்குது. இந்த கஸ்டமரே வந்துட்டு ஒரு 3-4 ஆஃபர் ஆச்சும் எடுத்திருப்பாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். நான் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 99 ஹேம்பருக்கு மட்டும் நான் காசு கொடுக்குறேன், மற்றதுக்குலாம் வந்துட்டு நான் கடைசியாக கொடுத்துக்கிறேன். அதாவது கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, ப்ரீ புக்கிங் தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க எப்படி எல்லா ஆஃபர்ஸையும் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா, நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி லாஸ்ட் டே, அதாவது கிவ்அவே 4 days நடந்துச்சு. அன்றைக்கி லாஸ்ட் டே தான் அவங்க அந்த கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, அன்றைக்கி நான் வந்து ஃபைனலாக அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன், கிவ்அவே ஈவினிங் 6 மணிக்குள்ளே முடியுதில்ல, அன்றைக்கி நான் எல்லா அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபரும், அதாவது 99 ஹேம்பர், ஒரு 3 ஹேம்பர், அப்புறமா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் வேறு உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வச்சிருந்தோம். அப்புறமா கிவ்அவே 399 காம்போ, அதோட ஃப்ரீ கிஃப்ட், அதோட ஒர்த்து வந்துட்டு 199. இவ்வளோ ஃப்ரீ கிஃப்ட் வந்து அவங்களுக்கு போச்சு கிட்டத்தட்ட 1 வீக்காக. உங்களுக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை.